வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 17. விஜய் ரசிகர்கள்லாம் நேரம் வந்து செம்ம குஷியாக இருப்பீங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு. சரி, ஓகே, இந்த ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு ரிவ்யூவாகவும் சரி, இல்லை ஒரு டீகோடிங்காகவும் சரி, நம்ம ரெண்டையுமே சேர்த்து சொல்லிக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம விபி அவர்கள் உள்ளே வச்சிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக வந்து கில்லி ரெஃபரன்ஸ் இருக்குது, அண்ட் அதையும் தாண்டி வந்து தலை நடித்த மங்காத்தா படம், அந்த படத்தோட ரெஃபரன்ஸை உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 51 செகண்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சிருக்காரு அப்படின்றத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லரே ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இந்தியன் எம்பசியோ இல்லை ஒரு ஃபாரின் மாதிரி காட்டுறாங்க. அதில் நிறைய கார், நம்ம இந்தியா தேசிய கொடி பொறிச்ச கார் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அண்ணே வராரு வழிவிடு அப்படின்ற ஒரு டேக்லைனோட ட்ரெய்லர் கட்ஸில் இருக்கிற ஒரு சில ஷார்ட்ஸை வந்து வச்சுட்டு ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறமா ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்க அப்படின்னா, பிரசாந்த் அவர்களோட வாய்ஸ் ஓவரில் தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு வந்து பில்டப் கொடுப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குற சீன்ஸில் தான் வந்து இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே என்னென்னலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிரசாந்த் அவர்கள் தான் வந்து அந்த நரேட் பண்ணுறாரு. அவர் சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு வருது. அதுக்கப்புறமா வந்து காய்ஸ், இது வந்து ஒரு நியூ அசைன்மெண்ட்டு, உங்கள் எல்லாருமே வந்து லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருக்காங்க. இந்த டைலாகில் வச்சிருக்காங்க. நான் புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியும். சரி, நம்ம ஓகே, நம்ம ரொம்ப வந்து இதில் டீட்டெயிலாக பேச வேணாம். அதை தாண்டி ட்ரெய்லரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 68 இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ 68ன்றது மென்ஷன் பண்ணுறது என்னன்னா 68 படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மாசாக ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அடுத்தடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் இந்த ஷார்ட்ஸ்க்கு அப்புறமே வந்து காரில் வந்து சேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக அது வந்து தாய்லாந்து அப்படின்ற லொக்கேஷன், அதாவது பேங்காக் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கார் சேசிங் சீன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மாடியிலேருந்து குதிக்கிறாரு, பேராஷூட்லேருந்துலாம் குதிக்கிறாரு. நிறைய விதமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இதெல்லாமே வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் கார்லேருந்து இறங்கி வரும்போது நிறைய பேர் இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து, அது ஃபாரின் நடக்கிற ஜார்ஜியா நினைக்கிறேன், அந்த இதெல்லாம் பார்த்தோம்னாலே அந்த போர்டெலாம் கையில் போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்ட்ஸில் எல்லாமே வந்து இவர் வரும்போது நீங்கள் வந்து வரக்கூடாது, ஜார்ஜியாவில் வரக்கூடாது, டோன்ட் என்டர் ஜார்ஜியா அப்படின்ற மாதிரி அந்த ஓரத்துலலாம் தெரியுது. என்ன எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது சரியாக தெரில. பட் அவர் கார்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஷாட்டுக்கு அடுத்த ஷாட்டே இந்த மாதிரி வந்து போராட்டம் நடக்குது, இவரை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஷாட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்குமே தெரில. அது எப்படியாவது உள்ள வேறு ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்படின்றதும் நமக்கு சரியாக தெரில. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, பிரசாந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னென்னதுலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காரு, அதாவது அவரோட ஃபீல்டில் அவரோட ஒர்க்கில் என்னென்னலாம் வந்து ஸ்பெஷலாக இருக்காரோ அது எல்லாத்தையுமே சொல்கிறார். ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், அப்புறம் வந்து ஸ்பை, இந்த மாதிரிலாம் இருக்கான்றாங்க. முக்கியமாக அதுக்கப்புறம் தான் டைலாக் சொல்றாரு, he is a goat of sats. அந்த சாட்ஸ்ன்றது அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட நேமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்லும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் முன்னாடி என்று சொல்கிறாரு. அதில் ஒரு 3 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட தம்பி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. மேபி அவங்களோட டீமாக இருக்கலாம். அண்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இவங்க எல்லாருமே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பிரசாந்த் தான் முக்கியமாக வந்து இதை நரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்களை வந்து 2 பேர் ஃபாரினர்ஸ் 2 பேர் இருக்காங்க. முகத்தை மூடி ஒரு இடத்துல வந்து கூட்டு போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த ட்ரெயின் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்த ஃப்ரேம் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஆஃப் போர்ஷன்ஸ்ல எல்லாமே இந்த ஹெலிகாப்டர், அந்த ட்ரெயின், லாங் ஷாட்ஸ் எல்லாம் ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவர் வந்து விஜய் அவர்கள் எப்படி தப்பிக்கிறாரு அந்த மாதிரியான ஷாட்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக அதுலேருந்து அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கன் ஷாட்ஸோ 2-3 கன் ஃபயரை வச்சு சும்மா மாசாக காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ரோல் பண்ணி வந்து கன் எடுத்து, அந்த MK14 கன் எடுத்து ஒரு எனிமையை சுடுறாரு. ஸோ அந்த ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ்ட்லேயுமே இதே மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அந்த இன்ட்ரோ சீனில் வந்து ஒரு ரோல் பண்ணி அந்த கன் எடுத்து அப்படி சுடுவார். ஸோ அதே மாதிரியான ஷாட்டை இங்கே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த ட்ரெயின் ரொம்ப பற்றி எரியுது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த ஒரு கயிறு மாதிரி வருது, அங்கேருந்து ஒரு கயிறை பிடிச்சி தப்பிக்க ட்ரை பண்ணுறது. அந்த ஷாட்டை நோட் பண்ணி நம்ம பார்க்கும்போது, ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் விஜய் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அந்த டிஏஜிங் பண்ண விஜய்னு சொன்னாங்க தெரியுமா? ஸோ அந்த விஜய் மாதிரி தெரியுது. ஒரு ஓவரால் ஷாட், அந்த ஒயிட் ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் முன்னாடி ஷாட்டில் வந்து கொஞ்சம் ஏஜான லுக்கில் அந்த தாடியெல்லாம் வச்சு அந்த விஜய் மாதிரி தெரிஞ்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக அடுத்த ஷாட்டில் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து குதிக்க போகிற அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலில் வந்து ஒரு யங் விஜய் மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எதுக்காக உள்ளே போகிறாங்க, எதுக்கப்புறம் எப்படி வெளியே வராங்க அப்படின்றது கொஞ்சம் நம்ம படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் போல். ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சேசிங் சீன், முன்னாடி நான் தாய்லாந்தில் சொன்னேன் தெரியுமா, அந்த சேசிங் சீன் வருது. அந்த சேசிங் சீனில் வந்து கார் ஓட்டிட்டு போகிறப்போ பின்னாடி அவர்கள் வந்து ஸ்னேகா உட்காந்துருக்காங்க. அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்க ஸ்னேகா உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து அடுத்த ஃப்ரேமை எதை காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம லைலாவை காட்டுறாங்க. அவங்க டாக்டர் மாதிரி இருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா அவர்கள் வந்து பெட்டில் படுத்துகிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு ஒன்றாகாது, தைரியமாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் நினச்சா ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு வந்து காந்தியை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி ஃபுல்லாக
நல்ல ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதர் சைட் ஆஃப் விஜய் அப்படி அந்த காமெடி சைடை காட்டுறாங்க கொஞ்சமாக. ஸோ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்காரு, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ளே பாய் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பேசினா எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறாரு, இதுக்கப்புறம் சத்தியமாக நான் குடிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்கிறார். இந்த டயலாக் நீங்கள் கேட்டோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெங்கட் பிரபு படத்திலே வந்து மங்காத்தா படத்திலே வந்து அஜித் அவர்களுமே இந்த ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சத்தியமணிமே நம்ம குடிக்கவே கூடாதான்னு சொல்லி அந்த பெட்லேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவார். கிட்டத்தட்ட சேம் டயலாக் சேம் இதுதான். ஆனால் என்ன விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்ணாடியை பார்த்து இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனாட்சி இருக்காங்க தெரியுமா, ஆக்ட்ரஸ் மீனாட்சி, அவங்களும் இந்த யங் விஜயோட இருக்க மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் வருது. ஸோ அதில் அந்த யங் விஜயோட லுக்கை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா லைக் பர்சனலாக காமெடி இல்லை, ஏன் அப்படின்னா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி, அவர் எல்லோ கோட் ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு, கையில் வந்து அந்த சம் ரிங்கெல்லாம் என்னமோ போட்டுட்டு ஸோ அந்த ஷாட்டில் தான் வந்து இந்த மீனாட்சி அவர்களை வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை வந்து ஒருத்தர் வந்து அந்த தாய்லாந்துக்காரர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கன் பாயிண்ட்டில் வந்து முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. ஸோ நிற்க வச்சோடனே விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து கேட்குறாங்க, ஏன்டா நீ மிஷனுக்கு கூட்டு போகும்போது வந்து ஃபேமிலியோடவா வந்து பேங்காக் போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரசாந்த் அவர்களும் பக்கத்தில் பிரபுதேவா அவர்களும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர்களையுமே வந்து என்ன பண்ணனா அடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது. ஸோ அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த கன்னெல்லாம் வந்து இந்த கிரெனேட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தர் பைக்கில் இருந்து போகிறாரு, ஹெல்மெட்டு எல்லாமே போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம மோகன் அவர்களை காட்டுறாங்க, ஆக்டர் மோகன் அவர்களை காட்டுறாங்க. அவர் வந்து கையெல்லாம் எரிஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி சம்மதெல்லாம் படுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த ஷாட்டில் அப்படியே ஆஃப்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பேசுகிறாரு, இதே வழியை வந்து காந்திக்கும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறாரு. அதுலேயே தெரியுது நம்ம காந்தி அவர்கள், அதாவது நம்ம விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு பழி வாங்குற எண்ணத்தில் இருக்காரு அப்படின்றது தெரியுது. அவர் கண்ணை பார்த்தாலே தெரியுது ஒரு முரட்டுத்தனமான ஒரு ரேஜில், ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோவத்தில் இருக்கார் அப்படின்றத அந்த ஷாட்டில், அந்த க்ளோஸ் அப் ஷாட்டில் பார்த்தாலே தெரியும், அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது. மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அந்த ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிக்கமே மாஸ்டர் படத்துலையுமே இதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து கிக் பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்களா, நான் இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இதை தாண்டியுமே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளீட் ஒயிட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் நடந்து வராங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து விஜய் வந்து நடந்து வராரு. மேபி ஏதோ பிளானுக்காகவோ இல்லை வேறு ஏதோ மிஷினுக்காகவோ போயிருக்கலாம். கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பார்க்க வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இருக்காரு. அண்ட் சரியாக தெரியல, லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்ப அவரான்னு தெரியல. பட் ஆனால் 2 பேர் நடந்து வராங்க. திரும்ப மோகன் அவர்களை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல மோகன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லுக்கில் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்காரு. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மேபி இருக்கலாம், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் போல். அப்போ சொல்கிறாரு, காந்தி மாதிரி நான் வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், இப்போ என்னன்னா காந்தியே வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரபுதேவா அவர்களும் விஜய் அவர்களும் 2 பேரும் ஒரு கோட் சூட்டில் ஏதோ ஒரு பப்புக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. ஜெயராம் அவர்களை காட்டுறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சென்னையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேர் காரெல்லாம் வராங்க. நான் முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வந்து ஒரு பைக்கில் கம்ப்ளீட் அந்த சூட்டெல்லாம் போட்டிருக்காரு. இந்த இடத்துல அதே மாதிரி கம்ப்ளீட் சூட்டெல்லாம் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினில் இருந்து உள்ளேருந்து குதிக்கிறார். மெட்ரோ ட்ரெயினை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம வைபவ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சில சீன்லாம் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. விஜய் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து பிரபுதேவா அவர்கள் தடுக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள மேபி ஏதோ ஒரு கிளாஷாக இருக்கலாம், என்ன ரீசன்றது சரியாக தெரியல. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-3 ஃபைட் ஷாட்ஸ், அந்த மெட்ரோவில் நடக்கிற அந்த சீன்ஸ், ஃபைட் சீன்லாம் அதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா யங் விஜய் அவர்கள் வந்து கத்துறாரு, இந்த மாதிரி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கத்துறாரு. அது ஏன் என்ன ரீசன் தெரியல. மேபி அங்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டா, இல்லை விஜய் அவர்கள் யாராவது குத்திட்டாங்களா, இல்லை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்றது சரியாக தெரியல. ஆனால் இங்கேருந்து அவர் வந்து பார்க்குறது கத்துறாரு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அப்படியே அதுக்கு அடுத்த ஃப்ரேமில், அதுக்கு அடுத்த சீனில் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை பார்க்காத ஒரு விஜய், அந்த டிஏஜிங் பண்ண ஒரு சின்ன வயசு விஜய் மாதிரி காட்டுறாங்க. அதில் சொல்கிறாப்புல இந்த மாதிரி உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்கிறாரு. அந்த டயலாக் அப்புறமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன விஜய் இருக்கார்ல, அந்த டிஏஜிங் பண்ண சின்ன விஜய் ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலாக பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்டே அவர் ஏதோ கன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுமே கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அதை நான் மைனூட்டாக நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு ஈவில் விஜய் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் முக்கியமாக விஜய் அவர்கள் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தோட அந்த கூரையில் நின்று வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றது தெரியுது. எக்ஸாக்டாக தெரியல, இந்த ஃப்ரேமை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேமை வந்து மைனூட்டாக பார்த்தா தான் தெரியுது. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவர் சின்ன பையன் வந்து விஜயோட இருப்பார். மேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு விஜய் வந்து இந்த சின்ன பையனாக கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அண்ட் ஃபேன்ஸுமே அதை தான் சொல்கிறாங்க, ட்விட்டர்லேயுமே அதை தான் பேசிக்கிறாங்க. என்னன்றது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வைபவ் காட்டுறாங்க. வைபவ் முன்னாடி ஒரு லேப்டாப் வச்சுட்டு அதில் இதெல்லாம் ஒரு சில நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஏதோ ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் அவர்களுக்கு வந்து தாடியெல்லாம் இருக்குது. முன்னாடி நான் சொன்ன சீனில் வந்து தாடி இல்லாமல் க்ளீன் ஷேவ் லுக்கில் இருப்பார். இதில் வந்து ஒரு மாதிரி மைல்டான ஒரு தாடி வச்சுட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்காரு. மேபி இந்த படத்தில் இவரும் வில்லன் மாதிரியான ஒரு சில இது இருக்கலாம், அது சரியாக நமக்கு தெரில. என்ன விபி அவர்களே, நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரில. ஸோ அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கன் ஷாட்ஸு, டாப் ஆங்கிலேருந்து ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரேம்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்லேருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு.
அதுக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ மேபி அந்த சிஎஸ்கே மேட்ச் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த சேப்பாக் ஸ்டேடியம் சிஎஸ்கே ஜெர்சி அப்படின்னும் போது தெரியுது. மேபி ஒன்று சொன்னாங்க, அந்த தோனி அவர்களோட ஒரு இது இங்கே தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. மேபி அதை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. தனியாக வந்து தோனி அவர்களை வந்து காட்டுறாங்களா, கேமியோ மாதிரி காட்டுறாங்களா, இல்லை அவங்க விளையாடின மேட்சை வந்து ஏதாவது காட்டுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அது நமக்கு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபு, பார்வதி நாயர், நான் முன்னாடி சொன்ன ஏஆர் முருகதாஸ் தம்பி, ஒரு 4-5 கேங்கோட வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஷாட்டில் நடந்து வராங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து இவங்க எல்லாருமே காட்டுறாங்க. அது முக்கியமாக யோகி பாபு காட்டுறாங்க. அப்புறம் அந்த பார்வதி நாயர் அவங்களையுமே இந்த இடத்துல தான் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜ்மல் அவர்கள் காட்டுறாங்க. பாடலில் வந்து முக்கியமாக வந்திருந்தாரு. நிறைய பேருக்கான ஒரு டவுட் இங்கே தான் இருந்திருக்கு. அஜ்மல் அவர்கள் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி டவுட்ல நிறைய பேருக்கு வந்துச்சு. ஒரு மாதிரி ஏஜ் லுக்கில் ஒரு மாதிரி ஒரு ஈவில் அவரும் கீழே இருந்து அப்படி எந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்டில் நிற்கிறதுமே பார்க்கறதுக்கு விஜய் மாதிரி தான் தெரியுது. அண்ட் யாரை முறைச்சு பார்க்குறாங்க அப்படின்றதுமே சரியாக தெரில. ஸோ அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேங்காக இருக்காங்க. அந்த 2 கேங் நடுவில் அப்பா பையன் விஜய் இருக்காங்க. அண்ட் அப்பா விஜய்க்கு பின்னாடி அந்த பையன் விஜய் வந்து ஒளிஞ்சிருக்காரு. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல எடுத்து ஆப்போசிட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து சுடுறதை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரசாந்த் அண்ட் அவங்க டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கன் பாயிண்ட்ல வந்து இது பண்ணுறாரு. மேபி அது என்னன்னு தெரியல. பையன் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணி அவங்கள காப்பாற்றுறக்கா அந்த மாதிரி சீன்ஸ் வச்சிருக்காங்களான்றது தெரியல. ஆனால் விஜய் அவர்களுக்கு பின்னாடி அப்பா விஜய்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது சுத்தமாக ஐடியா இல்லை. யார் யாரை தேடி போகிறா, யார் யாரை கொலை பண்ண போகிறா, என்ன நடக்குது அப்படின்றதே ஒரு மாதிரி நமக்கு வந்து ட்ரெய்லர்லேயே நிறைய விதமான புரியாத சீன்ஸ் ஒரு சில ஷார்ட்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி வயசாயிருச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல நாள் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கேட்கறதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுமே அந்த பைக்கில் அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து சேப்பாக அந்த ஜெர்சியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. நிறைய விதமான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி இது பண்ணுறாங்க. அங்கே அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கை வச்சு அந்த கூரை மேலே ஏறி வந்து சம்திங் ஏதோ அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்றது தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்டே ஒரு ஃப்ளைட் ஒன்று பறக்குது. அண்ட் அந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸுமே அங்கேருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி யார் அடிக்கிறா, யார் என்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ட்ரெய்லரை பார்த்து இதுதான் கதை அப்படின்றத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஏன்னா ஸ்டேஜில் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். கதை வந்து இந்த மாதிரி ஒரு ரா ஏஜென்ட்டாக இருக்காரு, சம்திங் அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருது, அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியான கதையை சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் ட்ரெய்லருக்குள்ளே இருக்கிறத பார்த்தா அது அப்படி சரியாக தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒய்ஜி மகேந்திரன் இருக்காரு. அவரும் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறார், வயசானாலும் சிங்க நாயா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. சரி, ஓகே, பில்டப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் தெரியுது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு கையில் அந்த பாம் இதெல்லாம் ஒன்று வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு டு யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, உன்னால் என்னை வந்து நிறுத்த முடியும் நினைக்கிறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், என்னை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த 4 செகண்ட் தான் வருது. ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட். அதாவது அந்த கோட்டுன்ற டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ வரைக்குமே இப்போ அந்த பீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்லேயே அந்த ரெட் கலர் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டுன்ற டைட்டில் வருது. அது பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. வெறும் 4 செகண்ட் தான். அதில் விஜய் அவர்களோட எல்லா படத்தையுமே உள்ளே காமிச்சிருக்குது அப்படின்றது வேறு லெவலில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே தான் வந்து கில்லி விஜய்ன்ற மாதிரி திருமலை மாமணியே முருகையா அப்படின்னு பாட்டு பாடிட்டே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதோட முடியுது. சரி, ஓகே, ஒரு 2 நிமிஷம் 51 செகண்ட் தான் இந்த ஓவரால் ட்ரெய்லரு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்களுமே நிறைய விஷயங்களை உள்ளே வச்சிருக்காரு. அண்ட் விஜய் படங்களுக்கு வந்தாலே ஒருவா இந்த ட்ரெய்லரு, இந்த சாங்ஸு, டீசர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ட்ரெய்லர். அண்ட் நிறைய விதமான ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. அண்ட் ஃபேமிலி அண்ட் நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ், எமோஷனல் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்து ட்ரெய்லருக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டாக வந்து கதை இப்படி தான் அப்படின்றத வந்து நம்மளால் யூகிக்க முடியாத அளவு தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெங்கட் பிரபு ஸ்டேஜில் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த கதை வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் நகரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. பட் ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி நம்மளாலே யூகிக்க முடியாத அளவு இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட், அதாவது ஃப்ளாஷ்பேக் முன்னாடி அந்த போர்ஷன்ஸாக இருக்கலாம். அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஏஜ் லுக்காக இருக்காரு. சென்னையில் புதுசாக வந்து பாம் வைக்கிறாங்க. அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சேப்பா கிரவுண்டுக்கே வந்து அவங்க வந்து பாம் வைக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வச்சிடலாம். அதை வந்து நம்ம விஜய் அவர்கள் எப்படி தடுக்கிறாங்க, வில்லன் கிட்ட இருந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கூட வந்து கம்ப்ளீட்டாக படத்தில் காமிக்கலாம். ஓவராலாக நம்ம வந்து படம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. இன்னமும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. வெங்கட் பிரபு அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியல. அண்ட் முக்கியமாக இதை நம்ம சொல்லி ஆகணும், யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை வந்து இந்த ட்ரெய்லருக்கு வந்து ஒரு கூஸ் பாம்ஸை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி வந்து சரியாக வந்து பாடல்களுக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே ஸ்பார்க் படங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, ஆனால் ட்ரெய்லரில் வந்து அவரோட பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு ஃபேமிலி எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய டிப்பிக்கல் விஜய் படத்தோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே என்ன இருக்கோ அதே தான் வந்து அந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு இது. ஸோ நம்ம என்ன ஏது அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கும். செப்டம்பர் 5 வரப்போகுது. சரி, ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.